Hello friends, welcome to Anjana's vlogs. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப க்ரீமியான சட்னி. என்னன்னா பீனட் சட்னி, நலக்கடலை சட்னி. இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். தேங்காய் சட்னி எந்த அளவுக்கு ஈஸியோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா 3 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 2 சில்லு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு நான் கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வறுத்த கடலையா இருந்ததுன்னா தோல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே சேர்த்திக்கோங்க. வறுக்காத கடலையா இருந்தா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. கடலை நிறையா சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை வரும், அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை நம்ம ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ட்ரையாக அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அவ்வளோதான், நம்ம நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் கலந்து காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இதை கீ ரோஸ்டோட சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.